வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அதில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப் அதில் மெயினான ஒரு டாபிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறது. ஸோ லாஸ்ட் 2 வீடியோ நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெகேஷன் பி கண்டிஷனல் ஆர் அண்ட் கியூ பை கண்டிஷனல் பி. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது எல்லாமே இங்கே கண்டிஷனல் பை கண்டிஷனல்லாம் இருக்காது, அண்டு ஆர் தான் இருக்கும். எப்போவுமே பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கணும்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டேர்ம் வந்து அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் தான் இருக்கணும், கண்டிஷனல் பை கண்டிஷனல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை அண்ட் ஆர் யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சரி, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வழக்கம் போல் ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம அண்ட் ஆருக்கு மாற்றுறது அப்படின்னா, இப்போ ஈக்குவலன்ஸ் லா படி பி கண்டிஷனல் கியூ அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? நெகேஷன் பி ஆர் கியூ அப்படின்னு எழுதலாம். புரியுதுல? ஃபஸ்ட்டு டேர்ம் நெகேஷன் ஆகும், கண்டிஷனல் ஆராக மாறும், கியூ அப்படியே வந்துடும். அப்போ இங்கே வந்து இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நெகேஷனாக மாறும், என்ன இருக்குதோ அது நெகேஷனாக மாறும். இங்கே ஆல்ரெடி நெகேஷன் இருக்குது, அந்த டேர்ம் நெகேஷனாக மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகேஷன் இன்டு நெகேஷன் கேன்சல் ஆயிரும், அது வேறு விஷயம். புரியுதுல? ஃபஸ்ட்டு டேர்ம் நெகேஷனாக மாறும், ஆர் அப்படியே மாறிடும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பை கண்டிஷனில் இருக்குது. பை கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபார்வேர்டில் எழுதணும் அண்டு பேக்வேர்டில் எழுதணும்னு அர்த்தம். அதாங்க யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். கியூ இஸ் கண்டிஷனல் டு பி அண்ட் பி இஸ் கண்டிஷனல் டு கியூ. புரியுது இல்லையா? ஃபார்வேர்டில் எழுதணும் அண்ட் பேக்வேர்டில் எழுதணும், அது அப்படியே நான் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு கண்டிஷனலுக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டேர்ம் நெகேஷனாக மாறும், கண்டிஷனல் ஆராக மாறும், இங்கே பி அப்படி எழுதுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் நெகேஷனாக மாறும், கண்டிஷனல் ஆராக மாறும், கியூன்னு எழுதுவோம். ஸோ உள்ளே இருக்கிற டேர்மெல்லாம் அண்டு ஆருக்கு மாற்றிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எப்போவுமே வழக்கம் போல் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் வேலையாக பார்க்கணும். சரி, அது என்ன பண்ணணுங்கிற லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். காமன் ஆப்ரேட்டர் என்னென்னு பாருங்கள். இது கன்ஜக்ஷன். இப்போ கன்ஜக்ஷன்னா சி, ஃபஸ்ட்டு டேர்ம் சி எத்தனை இருக்குது, அப்போ பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் பிசிஎன்எஃப். அப்போ பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்போ எத்தனை வேரியபிள் இருக்குது? பி கியூ ஆர் 3 வேரியபிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மேக்ஸ் டேர்ம்லையும் ஆர் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மேக்ஸ் டேர்ம்னு சொல்லியிருக்கேன். அண்டு இருந்தால் அண்டு மிண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இருந்தால் மின் டேர்ம், ஆர் இருந்தால் மேக்ஸ் டேர்ம். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் அப்படி தான் இனிமேல் சொல்லியிருக்கேன். ஸோ மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம் தான் சொல்லுவேன். ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இருக்குது, மேக்ஸ் டேர்ம். அப்போ ஒவ்வொரு மேக்ஸ் டேர்ம்லையும் 3 வேரியபிள் இருக்கணும். இங்கே 2 தான் இருக்குது. அப்போது ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன செய்யணும்? எஃப் ஆட் பண்ணணும். பிடிஎன்எஃபாக இருந்தால் டி ஆட் பண்ணணும். டி ஃபார் டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஎன்எஃபாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் எஃப் ஆட் பண்ணணும். இங்கே ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, எஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, எஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, எஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த டேர்ம் மிஸ் ஆகுது? கியூ மிஸ் ஆகுது. அப்போ எஃப்க்கு ரிலேட்டடாக கியூவை வச்சு எழுதக்கூடிய ஈக்குவலன்ட் ரிலேஷன் கியூ அண்டு நெகேஷன் கியூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ஆர் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ எஃப்க்கு ரிலேட்டடாக ஆரை வச்சு எழுதக்கூடிய ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆர் அண்டு நெகேஷன் ஆர் எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே பிக்யூ, இங்கே ஆர் தான் மிஸ் ஆகிடும். எஃப்க்கு ரிலேட்டடாக ஆரை வச்சு எழுதக்கூடிய ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆர் அண்ட் நெகேஷன் ஆர். புரியுது இல்லையா? எஃப் இருக்க இடத்துலலாம் எது மிஸ் ஆகிருக்கோ நான் சொன்ன வேலை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் தான் இருக்க போகுது. வெளியில் ஒன்று உள்ள ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணணும். இந்த ஹோல் டேர்ம் எப்பவும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் கியூ எழுதியிருக்கோமா? ஏஆர் அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஏஆர் நெகேஷன் கியூ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி தாங்க ஃபுல் டேர்ம் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் ஆர் அண்ட் ஏஆர் நெகேஷன் ஆர். சரியா? அடுத்து ஏஆர் நெகேஷன் ஆர். அடுத்து அண்ட் இதை ஃபுல் டேர்ம் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் ஆர் அண்ட் ஏஆர் நெகேஷன் ஆர். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன செஞ்சாச்சு? உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு டேர்ம் எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் நம்ம ஒரு டைம் தான் எழுதணும். பை த ஈக்குவலன்ட் லா படி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ இங்கே ஏதாவது முதல்ல அதுக்கு ரிப்பீட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ணணும். எப்படி ஆர்டர் பண்ணுறது? PQR அப்படிங்கிற வரிசையில் ஆட் பண்ணணும். இங்கே PRQன்னு இருக்கு இல்லையா, அதை PQR அப்படின்னு எழுதிக்கலாம். P நெக்கேஷன் QR. ஸோ இந்த ஆர்டரில் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இது 2 ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதில் நெக்கேஷன் எங்கே இருக்குது? Qவில் இருக்குது. Qவில் மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் Qவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது 2 ரிப்பீட்டட். மற்றதெல்லாம் நான் செக் பண்ணுற வரைக்கும் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ இந்த 2 டேர்மும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஒரு டேர்ம் எழுதிக்கலாம், ஒரு டைம் எழுதிக்கலாம். சரி, அதாவது ரூல் பை த ரூல் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன் P அண்ட் Pனா Pன்னு மட்டும் எழுதி கொள்ளலாம். ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டேர்மை எழுதுகிறேன். 3மே நெக்கேஷன் இல்லாத டேர்ம். அடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா P மட்டும் நெக்கேஷன் இருக்கிற டேர்மாக நான் எழுதுகிறேன். எனக்கு என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக P மட்டும் நெக்கேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறேன். அடுத்து Q மட்டும் நெக்கேஷன் எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்குறேன். ஆமாம், இருக்குது. அது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குல்ல, அதை ரூல் படி ஒரு டைம் எழுதணும். சரியா? அடுத்து P மட்டும் நெக்கேஷன் எழுதியாச்சு, Q மட்டும் நெக்கேஷன் எழுதியாச்சு. R மட்டும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை, R மட்டும் நெக்கேஷன் இல்லை. ஸோ விட்டுருங்க. அடுத்து எதை எழுதலாம்? அடுத்து Pயும் Rவும் நெக்கேஷன் இருக்கிற மாதிரியான டேர்ம். அடுத்து Qவும் Rவும் நெக்கேஷன் இருக்கிறோம். ஸோ இப்படி ஆர்டர் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரிப்பீட் ஆகிறத மட்டும் ஒரு டைம் எழுதிட்டு மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இந்த ஆர்டராக தான் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. டைம் வீணடிக்க வேண்டாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான PCNF. இப்போ இந்த PCNF-ஐ ஏன்னு எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து PDNF கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும்? மொத்தம் இங்கே 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் இருக்கும்? உள்ள 6 ஆப்ரேட்டர் தான் மேக்ஸ் டேர்ம். 8 மேக்ஸ் டேர்ம் இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அப்போது இந்த ஏவோட ரிமைனிங் பார்ட்டை நெக்கேஷன் சொல்லுவோம். புரியுது இல்லையா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்கேஷன் பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட நெக்கேஷன் பார்ட்டுங்கிறது ஏயில் இல்லாத டேர்ம். மொத்தம் 8. அந்த 8ல் 5 வந்து நம்ம கையில், 5 வந்து நம்ம கையில் ஏல இருக்குது. அதோட நெக்கேஷன் பார்ட்டுனா அந்த ஏல இல்லாத ரிமைனிங் பார்ட். நெக்கேஷன் பார்ட்டுங்கிறது என்னது? ஏல இல்லாத ரிமைனிங் பார்ட். அந்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? 3மே நெக்கேஷன் இல்லாத டேர்மாக பார்க்கணும். அது இங்கே இருக்குதான்னு செக் பண்ணணும். ஏல இருக்குது, அப்போ அதை இங்கே எழுதக்கூடாது. ஏல இல்லாத தானே எழுதணும். அப்போ ஏல இருந்தால் அதை எழுதக்கூடாது. அடுத்து P மட்டும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். இருக்குது, அதையும் எழுதக்கூடாது. Q மட்டும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். இருக்குது, அதையும் எழுதக்கூடாது. R மட்டும் நெக்கேஷன் இருக்கிற டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. R மட்டும் நெக்கேஷன் இருக்கிற டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இல்லை. ஸோ அதை எழுதியிருக்கோமா? இப்போ ஒவ்வொரு நெக்கேஷனும் எழுதியாச்சா? டபுளாக பாருங்கள். Pயும் Qவும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். Pயும் Qவும் நெக்கேஷன் இல்லை, அதை எழுதிக்கோங்க. அடுத்து Pயும் Rவும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்து Qவும் Rவும் நெக்கேஷன் இருக்குதான்னு பாருங்கள். இருக்குது, எழுதக்கூடாது. இப்போ 2 நெக்கேஷனாக பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து 3மே நெக்கேஷன் இருக்குதா? இல்லை. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பாக. இதை அப்படியே சும்மா அந்த வீடியோ பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இதை ஒன் டைம் பார்த்துட்டு நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன் டைம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் உள்ள லாஜிக் உங்களுக்கு புரியும். ஒர்க் அவுட் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நெக்கேஷன் பார்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை டேர்ம் இருக்குது? 3. மொத்தம் 8 இருக்கும் இல்லையா? இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது. அந்த ரிமைனிங் பார்ட் 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது நெக்கேஷன் ஏ. நெக்கேஷன் ஏங்கிறது எதை டினோட் பண்ணும்? ஏல இல்லாத ரிமைனிங் பார்ட். இப்போ நமக்கு தேவை PDNF கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த நெக்கேஷன் பார்ட்டுக்கு நெக்கேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா PDNF கிடச்சிரும். PDNFலேருந்து PCNF கண்டுபிடிச்சாலும் சரி, PCNFலேருந்து PDNF கண்டுபிடிச்சாலும் சரி, முதல்ல நெக்கேஷன் பார்ட், அதுக்கு நெக்கேஷன் ஆப்ரேட்டர் எடுக்கிறது தான் ரோல். சரியா? இப்போ நெக்கேஷன் ஆப்ரேட்டர் எடுக்கிறோம். இந்த நெக்கேஷன் ஏக்கு நெக்கேஷன் ஆப்ரேட்டர் எடுக்கிறோம். இந்த ஆப்ரேட்டருங்கிறது என்ன அப்படின்னா உள்ள ஒவ்வொன்றிலையும் ஆப்ரேட் ஆகும். அப்படி ஆப்ரேட் ஆகும்போது 2 விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? 1, எந்த டேர்ம்லாம் நெக்கேஷன் இருக்குதோ அது கேன்சல் ஆகும். நெக்கேஷன் இல்லைன்னா அங்கே போய் இந்த நெக்கேஷன் உட்காரும். நம்பர் 1. 2வது ஆப்ரேட்டர் மாறும். ஆர் இருந்தால் அண்டா மாறும், அண்டு இருந்தால் ஆரா மாறும். ஒன்று செக் பண்ணுங்கள். இங்கே நெக்கேஷன் Pலையும் Qலையும் இல்லை. அப்போ இங்கே Pலையும் போய் உட்காரும், Qலையும் போய் உட்காரும். இந்த இங்கே Pலையும் Qலையும் இல்லை. அப்போ Pலையும் Qலையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நெக்கேஷன் போய் உட்காரும். ஆரில் நெக்கேஷன் இருக்குது, கேன்சல் ஆகிடும்.
ஆர் ஆப்ரேட்டர் அண்டாக மாறும், அண்ட் ஆப்ரேட்டர் ஆராக மாறும். அதே ரூல் தான் ரிமைனிங் டேர்ம்ஸ்க்கும். நீங்கள் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெகேஷன் P கண்டிஷனல் R அண்டு P கண்டிஷனல் Q அண்டு Q கண்டிஷனல் P. ஃபைண்ட் PCNF அண்ட் PDNF பை யூஸிங் ஈக்குவலன்ஸ். இப்படியான கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.